வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி 1ஆம் தேதி 17/9/2025 புதன்கிழமையில் விசுவாசு வருடத்தில் இந்த மாதம் என்பது புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கும்பம் ராசி கோயிலில் கலசம் என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசி ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அமையப்பட்டு இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் 2-11 கூடிய யோகாதிபதி இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ராசியை குரு பகவானின் அனுக்கிரகம் மட்டுமல்லாது சுக்கிர பகவானும் கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்வை செய்கின்றது. கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பலம் பெற்று 7 குடையுடன் தொடர்பு பெற்று உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கின்றார். 8 குடையவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைந்து 7ஆம் இடத்ததிபதியுடன் தொடர்பு பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொடுக்கல் வாங்கல்களிலே சட்ட சிக்கல்கள் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வெற்றி உங்கள் கையில் வரப்போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் ஒரு சிறு கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. கொடுப்பார்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று நிதானித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானங்களிலே ஒரு சில நேரங்களில் கடல் கடந்து செல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்க பெறுகின்றது. இந்த கும்ப ராசி என்பதே காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. கோயிலின் கலசம் என்று சொல்லக்கூடியது. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். ராசி அதிபதி மறையாமல் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றார். 2ஆம் இடத்திற்கு 12 குடையர் 11ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவர் விரயங்களையும் செய்து கொண்டு செலவுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 5க்கு 4ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் குழந்தைகளுக்கு வெளிநாடுக்கு செல்லக்கூடியதற்கு ஒரு அமைப்பு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட குலதெய்வங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாதது கும்ப ராசிக்கு 5 குடையர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதியாக இருக்கப்பெற்று இந்த புரட்டாசி மாதங்களிலே புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையக்கூடிய நவக்கிரகங்களிலே ஒரே கிரகம் யார் என்றால் அது புதன் பகவானாக இருக்கின்றார். சூரியனுடன் புதாதித்ய யோகத்தினுடைய கண்டிப்பாக 7ஆம் இடத்ததிபதி தொடர்பு இருக்கின்ற பொழுது நண்பர்களாக இருந்தாலும் கூட்டாளிகளாக இருந்தாலும் யாருவாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் இங்கே கவனித்து செல்லக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதங்கள். 8ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்க பெறுகின்றது என்றாலும் கூட ஒரு சில கணவன் மனைவி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட, ஏனென்றால் உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலேயும் இருக்க பெறுகின்றது. அவரே உங்களுக்கு நீங்களே விரை செலவுகளை செய்து கொண்டிருந்து போகின்ற ஒரு அமைப்பு. தேவையில்லாத செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளிலே வெற்றியில் கொடுக்க போகின்றது. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் கும்பராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 3-10 கூடையவர் 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இளைய சகோதரர்களால் நல்லதொரு உயர்வுகள் எடுக்கின்ற சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மட்டுமல்லாத திரிகோணத்திலே 3ஆம் இடத்ததிபதியும் 10 கூடையவரும் பலம் பெறுகின்ற தொழில் ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்கள். 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமைய பெற்று அவரும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. தொழில்களிலே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில்களுக்காக விரை செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரர்களின் தேவையில்லாத விரை செலவுகளை சகோதரர்களுக்காகவும் அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது என்பது உங்களுடைய 9ஆம் இடம் திரிகோணத்திலே 3 கூடையவர் அமைய பெற்று பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில தகராறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில தகராறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் எடுக்கின்ற காரியங்கள் எதிலேயும் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பும் இங்களுக்கு இருக்க பெறுகின்றது. அந்த வகையிலே கும்பம் கோயிலில் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்களுக்கு ராசியை குரு பகவான் தேவகுரும் அசுரகுரும் சுக்கிரனும் குரு பகவானும் பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, எதிலையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4-9 குடையர் பாக்கியாதிபதி 7ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். இதனால் வரையில் வரன் கிடைக்காதவர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், தகராறுகள், உறவினர்கள், நண்பர்கள், கூட்டு தொழில்களிலே ஏமாற்றம் தடைகள் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதங்களிலே தடை நீங்கி அற்புதமான யோக பலன்களை, கல்யாண வைபவங்கள் கூடாதவர்களுக்கும் கூடுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. காரணம்
4 ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து தூங்கல் 9 தகப்பன் ஆரோக்கியம் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளை சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் கிரகத்திலிருந்து ஆண் ராசியிலே பிறந்த உங்களுடைய கும்பராசிக்கார நேர்களுக்கு பெண்களின் தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. இதனால் வரையில் தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே இந்த புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதி பெருமாளின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாகவும் குரு பகவானும் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கின்றது. குழந்தைகளால் பூர்வ புண்ணியத்தால் பெரிய மனிதர்களால் அற்புதமான உயர்வுகள் இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி பிறக்கப் போகின்றது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முழுக்க அவர் தன்னுடைய சொந்த ராசியிலே ஆட்சி உச்சம் முழு திரியோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். அந்த பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே பார்வை செய்கின்றார். அவர் மட்டுமல்ல, 7ஆம் இடத்தின் தொடர்பு பெரிய மனிதர்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் கணவன் மனைவிகள் அனைவர்களும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே உதவக்கூடிய அவர்களுக்காக நீங்க விரை செலவுகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. பொருளாதாரத்திலே ஒரு சில நல்லதொரு மாற்றம் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணம் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு 3 முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்றதில் அனைத்தும் கும்பராசிக்கு 2-11 குருவின் அனுகிரகம் என்பது உங்களுக்கு 11ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்லாதது கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவானும் ராசியையும் பார்க்க இருக்கின்றது. 9ஆம் இடம் என்று சொல்வது ஆரோக்கியம் அந்தஸ்து பெரிய மனிதர்களின் தொடர்பு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். சரராசியை போய் ராசியில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு 8ஆம் இடத்தை விட 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். செவ்வாய் பகவான் முயற்சி சாணாதிபதியை இங்கே செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய தொடர்பு 9ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக சகோதரர்களால் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை 10 தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. லாபஸ்தானம் உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் பூர்வீகத்தில் உங்களுடைய குழந்தைகளால் முன்னேறுகின்ற ஒரு அமைப்பு. வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. கும்பம் என்பது கோயிலில் கலசத்தை போன்று மின்னக்கூடிய உங்களுக்காக 4-9 சுக்கிர பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்ற போது பளிச்சின் மின்னுகின்ற நல்ல திருப்தியான நல்லதொரு செயல்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பலம் பெறுகின்றது. 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு திரிகோணத்திலே பலம் பெறுகின்றது. இங்கே பலம் பெறுகின்ற பொழுது இங்கே உங்களுடைய செவ்வாய் பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே பலம் பெறுகின்ற தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்ற பொழுது கண்டிப்பாக தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதியின் அனுகிரகம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. நேர்களே, கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றங்கள். கும்பராசிக்கு 7ஆம் இடத்திலே 4-9 கூடியவர் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி சுக்கிர பகவான் வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஆரோக்கியம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அதுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். கேந்திரஸ்தானம் 7ஆம் இடத்திலே இருந்து அவர் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றால் தடை தாமதங்கள் கல்யாண வைபவங்கள் நடக்காதவங்களுக்கு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது பெரிய மனிதர்களில் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய 8ஆம் இடத்திலே 8 அமைய பெறுகின்றார். 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது 6ஆம் இடம் 8ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று தங்களுடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கடன் நோய் வம்பு வழக்கலாக இருந்தாலும் தடை தாமதம் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம். புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் பெருமாளை சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே கும்பம் ராசிக்கு உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆசை அபிலாஷை பூர்த்தி செய்ய 11ஆம் இடம் குருவின் அனுகிரகம் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது. ராகு பகவான் ராசியிலே இருக்கின்ற 7ஆம் இடத்திலே கேது பகவான் சுக்கிரனுடன் இணைவு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக தடை தாமதம் கணவன் மனைவிகளால் கசப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்குகின்றது மட்டுமல்ல. பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் அமைய பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே ராசிநாதனாகவும் 11ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை மட்டுமல்லாது 9ஆம் இடத்திலே குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் அமைய பெற்று 3-10 தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற காரியங்களிலே கண்டிப்பாக நல்லதொரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் என்றாலும் சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதம் வந்து போனாலும் நல்லதொரு முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கின்றது. 8 6 பலம் பெற்று இருக்கின்ற இந்த அற்புதமான வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.